கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் இருப்பதும் நிர்மலம் ஆகாமல் இருப்பது கர்த்தருடைய சுத்த கிருபை. இந்த இணைய வேளையில் வேத பகுதியை நம்ம தியானிப்போம். கர்த்தருடைய வேதத்தை இரவும் பகலும் தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான், பாக்கியவதி. அல்லேலூயா. இனிய வேளையில் வேத பகுதியை நம்ம ஆராய்ந்து பார்ப்போம். அல்லேலூயா. இந்த நாள் வேத பகுதி என்னவென்றால் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரம் 13ஆம் வசனம் 14ஆம் வசனம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரம் 13ஆம் வசனம் 14ஆம் வசனம் வாசிக்க கேட்போம். 13ஆம் வசனம், இடுக்கமான வாசல் வழியில் உட்பிரவேசிங்கள், எட்டுக்கு போகிற வாசல் விரிவு, வழியே விசாலமா இருக்கிறது, அது வழியாக பிரவேசிகள் அநேகர். 14ஆம் வசனம், ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமோ வழி நெருக்கமா இருக்கிறது, அதை கண்டுபிடிவர்கள் சிலர். அல்லேலூயா. இங்க பாருங்க, மத்தேயு 7வது அதிகாரத்துல 13ஆம் வசனம் 14ஆம் வசனத்துல 2 விதமான வழிகளை குறித்து சொல்லப்படுகிறது. அல்லேலூயா. ஒரு வழி இடுக்கமான வழி, இன்னொரு வழி விசாலமான வழி. அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, நீங்க 2 விதமான வழிகளை குறித்து நம்மள ஆராய்ந்து பார்ப்போம். அல்லேலூயா. என் தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை நீ இடுக்கமான வாசல் வழிகளை பிரவேசித்து கொண்டிருக்கிறாயா, இல்ல நீ விசாலமான வாய்க்களை வாழ்ந்து கொண்டிருக்கிறாயா? அல்லேலூயா. இங்க ஒரு இரு நபரை குறித்து நம்ம வேதத்தை தியானிப்போம். அல்லேலூயா. என்னோட திருப்பி கொள்ளுங்க, லூக்கா எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம் 19ஆம் வசனம் 20ஆம் வசனத்தை தியானிப்போம். லூக்கா 16வது அதிகாரம் 19ஆம் வசனம் 20ஆம் வசனத்தை தியானிப்போம். ஐஸ்வர்யம் உள்ள ஒரு மனுஷன் இருந்தான். அவன் ரத்தாபரம் விலையேற பெற்ற வஸ்து தருந்து அனுதினமும் சம்பூர்ணமாய் வாழ்ந்து கொண்டிருந்தான். ஒரு நபர். இன்னொரு நபர் 20ஆம் வசனம், லாசர் என்று பெயர் கொண்ட ஒரு தரித்திரன் இருந்தான். அவன் பற்கள் நிறந்தவனாய் அந்த ஐஸ்வர்யமுடைய வாசல் அருகே உட்கார்ந்து கொண்டிருந்தான். அல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இங்க 2 நபர் குறித்து பார்க்கிறோம். அல்லேலூயா. ஒரு நபர் ஐஸ்வர்யன், இன்னொரு நபர் தரித்திரன் லாசர். அல்லேலூயா. ஐஸ்வர்யன் சம்பூர்ணமாக வாழ்ந்து கொண்டு, அல்லேலூயா, அதாவது மத்தேயுல 7வது அதிகாரம் 13-14 வசனம் பார்த்தது போல விசாலமான இடம். இந்த ஐஸ்வர்யம் எப்படி வாழ்ந்தான? ஒரு விசாலமான இடம், சம்பூர்ணமான வாழ்க்கை என்று வாழ்ந்து கொண்டிருந்தான். ஆனா தரித்திரன் எப்படி வாழ்ந்தான? இடுக்கமான வாழ்க்கை, இடுக்கமான வழி, இடுக்கமான வாழ்க்கை. அது இடுக்கமான வாழ்க்கை என்ன இருக்குன்னு, உடம்பெல்லாம் பற்கள், பற்கள் புண்ணு, உச்சந்தல உள்ள பாதங்கள் புண்ணு, கொடிய புண்ணோட அவதிப்பட்டு கொண்டிருக்கிறான். இல்லையா? அந்த புண்ணை அவதிப்பட்டு கொண்டிருக்கும் போது அவன் எங்க இருக்கிறாருன்னா ஐஸ்வருடைய வீட்டு வாசல்ல உக்காந்து கொண்டிருக்கிறான். இல்லையா? என்மான தேவனுடைய பிள்ளைகளே, இங்க 2 வழி குறித்து பேசி கொண்டிருக்கிறோம். இல்லையா? இந்த 2 வழியின நல்லா புரிஞ்சுக்கோ. விசாலமான வழியில வாய்ந்தா ஒரு மனுஷன் எங்க கொண்டு போய்விடும், இடுக்கமான வழியில வாய்ந்தா அந்த மனுஷன் எங்க போய் கொண்டு விடுன்னு வேதத்துல நம்ம தியானிக்க போறோம். அல்லேலூயா. இந்த ஐஸ்வர்யம் பாருங்க, விசாலமான வாழ்க்கை. ஒரு மனுஷனுக்கு விசாலமான வாழ்க்கை வந்துட்டா பாவம் வரும், பணாசை, பொருளாசை, இச்சை, பெருமை. அல்லேலூயா. கீழ்ப்படியாம தேவ பயம் இல்ல. அல்லேலூயா. ஆனா பலவிதமான காரியத்தான் விசாலமா வாழ்க்கை. அல்லேலூயா. ஐஸ்வர்யம் பாருங்க, ரத்தாபாரம், விலைய உயர்ந்த வாடை, உணவு, சம்பூர்ணமான வாழ்க்கை, சகோதரர், நிறைவான சகோதரர் இருக்கிறான், சொந்த பந்தம் இருக்குது, எல்லாமே ஒரு குறை கிடையாது. ஆனா வாழ்க்கையில ஏசு இல்ல. அல்லேலூயா. அல்லேலூயா. ஏன் சொல்ல வரேன்னா, விசாலமான வாயிற வாழ்க்கையில பாருங்க, அவனுக்குள்ள என்ன இல்லை, ஏசு நான் இல்லைன்னு அவன் எப்படி வாழ்ந்தான? சம்பூர்ணமான வாழ்க்கை, விசாலமான வாழ்க்கை, பாவம் இருந்த வாழ்க்கை, கல் மனதோட வாழ்க்கை. ஒருத்தர் கொடுக்க கூட அந்த எண்ணம் வரல. அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுங்க. வேதம் சத்தியம் சொல்லுது, குடுங்கள் அப்போ உங்களுக்கு கொடுக்கப்படும், திறங்கள் அப்போ உங்களுக்கு தட்டப்படும். அல்லேலூயா. அல்லேலூயா. வேதம் வாக்கி சொல்லுது இல்ல. அல்லேலூயா. உடைக்காம எப்படி வரும்? அல்லேலூயா. கொடுத்தாதான் அது பலன் வரும். ஒரு கிணற்றுல பாருங்க, தண்ணீர் அதை மொண்டி 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 யூஸ் பண்ணதான் அந்த கிணற்றுல ஒரு புது ஊற்று உற்பத்தி ஆகும். அல்லேலூயா. அது போல வாழ்க்கை, நீ கொடுக்க 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 கொடுக்கதான் வாழ்க்கை மதுரமாக மாறும், வாழ்க்கை செழிப்பாக மாறும். இல்லையா? இங்க பாருங்க, ஐஸ்வர்ய சங்குரமா வாய்ந்து கொண்டான். ரத்தாபாரம், விலை உயர்ந்த வஸ்திரங்கள், விலை உயர்ந்த வஸ்திரம், விலை உயர்ந்த ஆபரங்கள். அல்லேலூயா. வாழ்ந்து கொண்டு ஒரு மனுஷன் வாழ்க்கை எங்க போடுது? அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. இங்க ஐஸ்வர்யம் குறித்து சொல்லப்படுது, இங்க தரித்திரம் குறித்து சொல்லப்படுது. 2 பேர் எப்படி வாய்ந்தாங்க? அல்லேலூயா. 21ஆம் வசனம், அவனுடைய மேஜிலிருந்து விழுந்து துணிக்களால் தன் பசியை ஆற்ற ஆசையா இருந்தா நாய்க்கள் வந்து அவன் பற்கள் நக்கிட்டு. அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே பாருங்க, எவ்வளவு ஒரு கொடுமை பாருங்க, எவ்வளவு ஒரு கொடுமை பாருங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. அதுல ஒருவேளை உணவுக்காக இல்லாம பஞ்சத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற மனுஷன். அல்லேலூயா. ஆனாலும் உச்சந்தல் உள்ள பாருங்க, பற்கள்
புண்ணு, கொப்பளத்தினால உடம்பெல்லாம் புண்ணு, அந்த வேதம் பற்கள்ல புண்ணுகள். அல்லையா, ஒருவேளை பசி வேதனை கூட போறோம். என்ன வேதனை? ஐயோ ஐஸ்வர்ய சாப்பிட்றான், அவன் மேஜையில விட்டு கீழே வீடு துணிகளை சாப்பிட்டு பசி ஆசை, ஒரு ஆசை. ரெண்டாவது என்ன, உடம்பெல்லாம் புண்ணு. அந்த வேதனை இருக்கும்போது, நாய் வந்து நக்கும் போது அவன் கொடுமை எப்படி இருக்கும், வேதனை எப்படி இருக்கும். வேதனை சொல்லுது, இடுக்கமான வாசல் வழியா பிரவேசிர்கள் சில, அல்லையா, ஆனா விசாலமான வாசலையா பிரவேசிர்கள் அநேகர், அல்லையா. ஆனா விசாலம் எங்க கொண்டு போய் விடுங்க? ஒரு மனுஷனை பாவத்திலே கொண்டு போய் விடுவான். இடுக்கமான வாசல் ஒரு மனுஷன் எங்க கொண்டு விடுங்க? அவனை தேவனுடைய மடியில கொண்டு போய் விடும், தேவனுடைய ஐக்கியத்தில் கொண்டு போய் விடும். இல்லையா என்னோட பிள்ளைங்களே, பாருங்க 22ஆம் வசனம் அப்படி பாருங்க. பின்பு அந்த தரித்திரன் மரித்தான், தேவ தூதரால் ஆபிரகாம் மடியில் கொண்டு போய் விடப்பட்டான். ஐஸ்வரனும் மரித்தான், அடக்கம் பண்ணப்பட்டான். அல்லையா, பூமியில பாருங்க, ஐஸ்வரோன்ற ஒரு மனுஷனும் வாயிறான், தரித்திரனும் வாயிறான். அல்லையா, அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, ஒருவேளை கடன் பிரச்சனை வாய்ந்து கொண்டிருக்கிறையா? வியாதியில வாய்ந்து கொண்டிருக்கிறையா? ஐயோ என்னை யாரும் விசாரிக்கல, என் மேல அன்பு கூறல, அரவணைக்கல, என்னை பாதுகாக்கல, கவலையோடு வாய்ந்து கொண்டிருக்கிறாயா? நீ எதை குறித்து கவலைப்படாத. நீ வாய்ந்து கொள்ற வாய்க்கு என்ன வாய்க்குன? நீ இடுக்கமான வாசலை வாய்ந்து கொண்டிருக்கிற. அந்த இடுக்கமான வாசலை உன்னை எங்க போய் கொண்டு விடுன? உன்னை பரலோகத்தில் கொண்டு போயிடும். அல்லையா, உன்னை எங்க போய் கொண்டு விடும்? பரலோகத்தில் கொண்டு போயிடும். அல்லையா, உன்னை எங்க போய் கொண்டு விடும்? உன்னை பரலோகத்தில் கொண்டு போய்விடும். அல்லையா, அல்லையா. பாருங்க, வேத வாக்கியம் சொல்லி பாருங்க, ஒரு நாளைக்கு ஒரு முடிவு வரும். அல்லையா, அல்லையா, எல்லாருக்கும் ஒரு முடிவு வரும். அந்த முடிவு உன்னை எங்க போய் கொண்டு போய் விடும்? அல்லையா, ஒருவேளை தேவனுக்கு பிரியமா விசாலமா வாங்கி கொண்டு இருந்தன, நீ உன் வாழ்க்கை எங்க கொண்டு போயிடும்? பாதாளத்துக்கு கொண்டு போயிடும். தேவனுக்கு பிரியமா வாங்கி கொண்டு வாய்க்கு, இடுக்கமா இருக்கிற வாய்க்குல வாங்கி கொண்டு வாய் எங்க கொண்டு வரும்? உன்னை பரலோகத்தில் கொண்டு போயிடும். அல்லையா, அதான் வேதம் சொல்லுது. 22ஆம் வசனம் படிக்க பாருங்க. பின்பு அந்த தரித்திரன் மரித்தான், தேவ தூதரால் ஆபிரகாம் மடியில் கொண்டு போய் விடப்பட்டான். ஐஸ்வரனும் மரித்தான், அடக்கம் பண்ணப்பட்டான். அல்லையா, பாருங்க, ஐஸ்வரன் சம்பூர்வமா வாய்ந்தான், விசாலமா வாய்ந்தான். அது அவனுக்கு ஒரு குறை கிடையாது. அல்லையா, ஆனா என்ன ஒரு ரகசியம்? விசாலமான வாய்ந்த வாய்க்குல தேவன் கிடையாது. அல்லையா, ஏன் தேவன் கிடையாதுன்னு, அவனை தேவன் நேசிக்கல. அல்லையா, அவன் தேவன் மேல் நேசிக்கல. அவன் நேசிப்பு பணம் இருந்தது, அவன் நேசிப்பு பாவம் இருந்தது, அவன் நேசிப்பு பொருளா இருந்தது, அவன் நேசிப்பு இச்சையா இருந்தது, அவன் நேசிப்பு கடினமா இருந்தது. அல்லையா, ஆனா லாசர் பாருங்க, அவ்வளவு பற்கள், கொடுமை, வேதனை இருந்தாலும் ஐஸ்வருடைய வீட்டு வாசல் தான் உட்காந்து பிச்சை கொண்டிருந்தான். சாப்பாடு கிடைக்குமா? ஆனா இருக்கிறான். ஆனா ஐஸ்வரன் மனசு வச்சு ஐஸ்வரன் நினைச்சிருந்தா போய் திருடி இருக்கலாம், கொள்ளடிச்சிருக்கலாம், பாவம் செய்திருக்கலாம். ஆனா இவ்வளோ கொடுமையிலையும் பாவம் செய்யல, கொள்ளை அடிக்கல, திருடல, பொய் பேசல. ஏன் பேசுன? அப்படி இருதயத்துல இயேசு இருந்தார். ஆண்டவர் ஒரு மனுஷனை வியாதியா பாக்குறது கிடையாதுங்க, தரித்திரம் பாக்குறது கிடையாதுங்க, ஐஸ்வர்யா பாக்குறது கிடையாதுங்க. அவன் எப்படி இயேசு நேசிக்கிறத பாக்குறான். என் மகன் மகள் எப்படி என்னை நேசிக்கிறான்றா ஆண்டு பாக்குறாரு. என் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உன் நேசிப்பு எப்படி இருக்குது? இடுக்கமான வாசலைய பிரவேசத்துல சிலர் விசாலமா பாவம் பெருகிச்சு, பாவத்தோட வாழ்க்கை, அல்லையா, பாவம் சார்ந்து வாழ்க்கை. எசேக்கியா 18:2 சொல்றார், இதோ பிதாக்கள் திராட்சை காயை தின்றார்கள், பாவத்தை தின்றார்கள், அல்லையா, என்று பாவம் விசாலமான வாழ்க்கை. அல்லையா, எதிர்காலத்தை குறித்து பயம் கிடையாது, பிள்ளைகளை குறித்து பயம் கிடையாது, குடும்பத்தை குறித்து பயம் கிடையாது. ஹலோ, விசாலமான வாழ்க்கை, தேவன் விரும்பாத வாழ்க்கை. அல்லையா, பாவத்துக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறாருங்க. அல்லையா, நீங்க பாருங்க, ஐஸ்வர்ய சம்பூர்ணமாவும் ரத்தபாரம் அடைஞ்சு, விலையேறப்பட்ட உடை அடைஞ்சு சம்பூர்ணமா வாய்ந்தான். ஆனா தரித்திர வியாதியோடு, பற்களோடு, பிரச்சனையோடு, வேதனையோடு, பசி கொடுமையோடு வாய்ந்தான். ஐஸ்வர்யம் வாய்ந்தான், தரித்திரம் வாய்ந்தான். அந்த 2 பேருக்கு ஒரு முடிவு வந்தது. அந்த முடிவுதான் மரணம். அல்லையா, பாவத்தின் சம்பளம் மரணம். அல்லையே தேவனுடைய பிள்ளைகளே, இங்க 2 பேரும் மரித்தாங்க. வசனம் சொல்லுது, பின்பு அந்த தரித்திரன் மரித்தான், தேவ தூதரால் ஆபிரகாம் மடியில் உறங்கி கொண்டிருக்கிறான், கொண்டு போய் விடப்பட்டான். ஐஸ்வர்யம் மரித்தான், அவன் அடக்கம் பண்ணப்பட்டான். அல்லேலூயா, அல்லேலூயா. 2 பேரும் மரித்தாருங்க. 23ஆம் வசனம்,
பாதாளத்திலே அவன் வேதனை படுகிற போது தன் கண்களை ஏறெடுத்து தூரத்திலே ஆபிரகாமை மடியில் இருக்கிற லாசரை கண்டான். யார் கண்டது? பூமியிலே சம்பூர்ணமா வாழ்ந்த வாழ்க்கை, தேவன் உறவில்லாத வாழ்ந்த வாழ்க்கை, தேவனுக்கு பெரிய பாவம் செய்த வாழ்க்கை, தேவனுக்கு பெரிய கீழ்ப்படியும் இல்லாம பொய் சொல்லு வாழ்க்கை, துணிகரமான வாழ்க்கை வாழ்ந்த வாழ்க்கை அல்லையா, கடினமா இருதத்தோட வாழ்ந்த வாழ்க்கை, கல்லால இருதத்தோட வாழ்ந்த வாழ்க்கை அல்லையா, இரக்கம் இல்லாத வாழ்ந்த வாழ்க்கை அல்லையா, பாவம் இருந்த வாழ்ந்த வாழ்க்கை, விசாலமான வாழ்ந்த வாழ்க்கை எங்க போய் ஒரு மனுஷன் கொண்டு போய் விட்டதுன்னு பாதாளத்துல கொண்டு போய் விட்டது. லிசன், கவனிக்கிறேங்க. கர்த்தர் நாள் உன்னோட பேசி கொண்டிருக்கிறான், உன்னோட தான் பேசி கொண்டிருக்கிறான். நீ அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஐஸ்வர்யம் பார்த்த லாசரை பார்த்து கொண்டிருக்கிற ஆண்டவனை சுட்டி காட்டுறான். ஒருவேளை நீ விசாலமான வாழ்ந்து கொண்டிருக்கிறையா, நீ மனம் இறங்கி தேவனை அறிக்கை செய். உன் பாவத்தை தேவனை ஒப்பு கொடு, தேவனை அறிக்கை செய். அல்லையா, நீ பாவத்தை அறிக்கை செய்வோம், தேவன் கத்து மேல இரக்கமா இறங்குவார். இல்லையா, இந்த ஐஸ்வர்யம் காண்பித்தார், லாசர் காண்பித்தார். ஐஸ்வரம் மரித்தான், லாசரும் மரித்தான். ஐஸ்வரம் விசாலமா வாய்ந்து மரித்தான், லாசர் இடுக்கமா வாய்ந்து மரித்தான். ரெண்டுமே வித்தியாசம் உண்டுங்க. இல்லையா, இடுக்கமா வாய்ந்தாலும் வேதம் சொல்லுது, இதோ உலகத்தில் உபத்திரம் உண்டு, ஆனால் திடன்கொள், உலகத்தை ஜெயித்த இயேசு உன்னோடு இருக்கிறார். அல்லையா, லாசர் தேவனை சார்ந்து வாய்ந்தான். அல்லையா அல்லையா. ஆனா பாருங்க, வசனம் சொல்லுது 23 சொல்லுது, பாதாளத்தில் அவன் வேதனை படுகிற போது தன் கண்களை ஏறெடுத்து தூரத்தில் ஆபிரகாமை அவன் மடியிலே லாசரை கண்டான். அல்லையா, இந்த பூமியில விசாலமா வாய்ந்து கொண்ட உன்னை, அல்லையா, பாபத்தினால் வாய்ந்த ஐஸ்வரன், அல்லையா, சம்பூர்ணமா வாய்ந்த ஐஸ்வரன், அல்லையா, விசாலமா வாய்ந்து கொண்ட ஐஸ்வரன் மரித்தான். அவன் பாதாளத்திலிருந்து தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கிறான். அல்லையா, யாரை பார்க்கிறான்? ஆபிரகாம் மடியில் லாசரை பார்க்கிறான். அல்லையா அல்லையா. இந்த பூமியில நீ ஏழையா வாயிறியா, பணக்கார வாயிறியா, பெரிய விஷயம் கிடையாது. நீ சம்பூர்ணமா வாயிறியா, நீ பட்டியா வாயிற, ஒரு பெரிய விஷயம் கிடையாதுங்க. தேவனை சார்ந்து வாயிறியா, அந்த வாழ்க்கை இயேசு உன் கூட இருக்கிறாரா, தேவன் மகிமைப்படுறாரா, தேவன் உன்னோடு இருக்கிறாரா, அதான் முக்கியம். அதான் முக்கியம், அதான் முக்கியம். அதுதான் உன்னை வாழ வைக்கும். ஆனா 24 சொல்லுது, அப்போது அவன் தகப்பனாக ஆபிரகாமே, நீ எனக்கு இறங்கி லாசர் தன் விரலை நுனியில் தண்ணீரை தோய்த்து என் நாவை குளிர பண்ணும்படி அவனை அனுப்ப வேண்டும், இந்த அக்கினி சோழலில் வேதனைப்படுகிறேன் என்றார். அல்லேலூயா. இந்த பூமியில விசாலமான வாய்ந்திருந்த அந்த ஐஸ்வரன் பாதாளத்தில் வேதனைப்படுகிறான், அக்கினியினால வேதனைப்படுகிறான். பாதாளத்தை தண்ணி கிடையாது, குடிக்க தண்ணி கிடையாது. அண்ணா ஆறுது பார்த்து ஆபிரகாமே தகப்பனே சொல்லும் போது என்ன ஒரு ரகசியம் இங்க தெரியுதுன்னா, ஐஸ்வரன் ரட்சிக்கப்பட்ட ஒரு மனுஷன், ஐஸ்வரன் ரட்சிக்கப்பட்ட ஒரு மனுஷன், ஐஸ்வரன் ரட்சிக்கப்பட்ட மனுஷன், லாசரும் ரட்சிக்கப்பட்ட மனுஷன். லாசர் எப்படி தேவனை தேடினா, ஐஸ்வரன் எப்படி தேவனை தேடினா, தான் வித்தியாசம். ஐஸ்வரன் சம்பூர்ணமா வாய்ந்து விசாலத்துல தேவனை தேடினா, ஆனா லாசரோ இடுக்கமான வாசல்ல, இடுக்கமான பிரச்சனைல, போராட்டத்துல, வியாதியில, வறுமையில, கஷ்டத்தை, துக்கத்துல இயேசு தேடினா. அல்லேலூயா அல்லேலூயா. ஐஸ்வர்ய விசாலமா தேடினா அவனை பாதாளத்தை கொண்டு போய் விட்டான். அல்லேலூயா. ஆனா லாசர் நெருக்கத்திலையும் இடுக்கமான வாசல்ல வாய்ந்த ஆரம்பிச்சான், தேவனை நேசிக்க ஆரம்பிச்சான். அவனும் ஆபிரகாம் கொண்டு போயிடுவான்ட்டான். நீங்க வசனம் சொல்லுது பாருங்க, 24 சொல்லுது, அப்போது அவன் தன் தகப்பனாக ஆபிரகாமே, நீ எனக்கு இறங்கி லாசரின் விரலின் நுழைய தண்ணீரை தோய்த்து என் நாவியை குளிர பண்ணும், அவன் அனுப்ப வேண்டும், இந்த அக்கினி சோலை வேதனைப்படுகிறேன். அப்போ ஐஸ்வர்யம் ரட்சிக்கப்பட்ட மனுஷன், ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளையே, விசாலமா வாழ்ந்து கொண்டிருக்கிறாயா, இல்ல இடுக்கமான வாசல் வாழ்ந்து கொண்டிருக்கிறாயா? இல்லையா, லாசர் இடுக்கமான வாசல் வழியா வாழ்ந்து ஒரு வேதனை, கண்ணீர், துக்கம் எல்லாம் தேவனை சார்ந்து வாழ்ந்தார். ஒரு பக்தி இப்படியாய் பாடுகிறார், துன்பமோ துயரமோ வேதனையோ உம்மை விட்டு பிரிக்காதையா, துன்பமோ துயரமோ வேதனையோ உம்மை விட்டு பிரிக்காதையா, உயிர் உள்ளவரை உம்மை தானே சிப்பேன், பெரு எதற்கு நான்
அடிமைப்படே. உயிர் உள்ளவரை உம்மைத்தான் நேசிப்பேன், வேறு எதற்கு நான் அடிமைப்படே. என் நேசர் நீர்தானையா, நேசிக்கிறேன் உம்மைத்தானையா. என் நேசர் நீர்தானையா, நேசிக்கிறேன் உம்மைத்தானையா. அல்லேலூயா. ஆசர் மறுமையினாலும் வியாதினால கஷ்டப்பட்டாலும் தேவனை உண்மையா தேடினார். அவன் வாழ்க்கையில ஜபம், அன்றாட ஜபம் இருக்கும். அவன் வாழ்க்கையில அன்றாட வேத வாசிப்பது இருக்கும். அவன் வாழ்க்கையில அன்றாட தேவனை தொழுது கொண்டு இருப்பான். அல்லேலூயா. தேவனோட நல்ல உறவு வந்திருக்கும். யாருக்கு? லாசருக்கு. ஐஸ்வர்யனுக்கோ கிறிஸ்துமஸ் ஆனா ஆலயத்துக்கு போவோம், ஏதாவது விசேஷனா ஆலயத்துக்கு போவோம். எப்போ ஒரு வாட்டி தேவனை தேடுனா இருந்தான், எப்போ ஒரு வாட்டி தேவனை தேட மனுஷனா இருந்தான். யாரு? ஐஸ்வர்யன். லாசரு அனுதினமாக தேவனை தேட மனுஷனா இருந்தான். அல்லேலூயா. அவன் ஆபிரகாம் மடியில் உறங்கி கொண்டிருக்கிறான். ஆனா ஐஸ்வர்யனோ பாதத்திலே நரக வேதனை படுறான். அல்லேலூயா. அன்போட தேவனுடைய பிள்ளைங்களே, வேதனைகளுக்கு அற்புதமா சொல்லி 25 வருஷம் படிக்கிறங்க. அதற்கு ஆபிரகாம், மகனே, நீ பூமியில் உயிரிழக்க காலத்தில் நன்மையை அனுபவித்தாய், லாசரு அப்படியே தீமையை அனுபவித்தான். அல்லேலூயா. அதை நினைத்துக்கொள். இப்போது இவன் தேற்றப்படுகிறான், நீயோ வேதனைப்படுகிறான். அல்லேலூயா. இந்த பூமியில விசாலமாக பாவத்திலோ சாபத்திலோ அக்கிரமத்திலோ அல்லேலூயா அல்லேலூயா மனரம்பியமா வாழ்ந்து கொண்டதோ வாய்க்கல. கர்த்தர் சொல்றான், நீ விசாலத்துல வாழ்ந்து என்ன எப்போ தேர்ன வசனம் சொல்லுது. மத்தேயு 6 அதிகாரத்துல 33 சொல்லுது, தேவ ராஜ்யத்தையும் அவர் நீதியை தேடுங்க. எப்ப தேடணும்? முதலாவது தேவ ராஜ்யத்தை அவர் நீதியை தேடுங்க. லாசர் முதலாவது தேவனை தேடினா. ஐஸ்வர்யனோ எப்பா ஒரு வச்சு தேடினா. அவன ரட்சிக்கப்பட்ட மனுஷன் தேர வித வித்தியாசம் விசாலத்துல தேடினா. லாசரோ நெருக்கடியில தேடினா. அல்லேலூயா அல்லேலூயா. நல்ல தேவனுடைய பிள்ளைகளே, ரகசியம் பாருங்க. அவன் என்ன பண்றான்? வசனம் சொல்லுது, அவளோ தேற்றப்படுகிறான், நீயோ வேதனைப்படுகிறான். இல்லையா? என்பாட தேவ பிள்ளைகளே, ஆண்டு உனக்காக சொல்லிக்கிறாரு. இந்த நாள்ல பாருங்க, ஆண்டு நோடு பேசி கொண்டிருக்கிறார். என்பாட தேவ பிள்ளைகளே, வசனம் சொல்லுது, இடக்கமான வாசல்வழியா பிரவேசித்தீர்கள். அல்லேலூயா. அந்த இடக்கமான வாசல்கள் எங்க கொண்டு போடுனா, உன்னை பரலோகத்துல கொண்டு போயிடும். அல்லேலூயா. நாட்டுல பாருங்க, ஆண்டு உன்னோட கத்தை பேசி கொண்டிருக்கிறாங்க. அன்பான தேவ பிள்ளைகளே, எவ்வளவு நெருக்கம் இருந்தாலும் லாசர் இருந்தாலும் அவன் லாசரு ஆபிரகாம் உறங்கி கொண்டிருக்கான். அல்லேலூயா. ஆனா ஐஸ்வர்யனும் பாதரத்துல வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறான். அல்லேலூயா. இந்த பூமியில நீ ஆபிரகாம் உறங்கி கொள்ள வேண்டுமா? நீ பரலோகத்துல அந்த வாழ்க்கையை ருசிக்க வேண்டுமா? இந்த பூமியில நீ என்ன பண்ண? இடக்கமான வாசல் வழியா தேவனை நேசிக்க வேண்டும். அல்லேலூயா. அந்த இடக்கத்துல அந்த பிரச்சனைல நீ தேவனை தேடணும். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, எப்படியாப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் சூழ்நிலை கொண்டு பயடாத, பிரச்சனை பார்க்காத. அல்லேலூயா. பிரச்சனை மத்தியில இயேசுவும் கொடுக்கிறார். அல்லேலூயா. பாருங்க, ஐஸ்வர்யனும் நரகத்துல பாதாளத்துல வேதனை படுறான். ஆனா லாசரு ஆபிரகாம் மடியில உறங்கி கொண்டிருக்கான். அல்லேலூயா. வசனம் உங்களுக்கு தெளிவா சொல்லப்படுது பாருங்க. 30 வசனம் சொல்லப்படுது, அதற்கு அவன், அப்படியல்ல தகப்பனே, ஆபிரகாம் மரித்தோரிலிருந்து ஒருவன் அவனிடத்திற்கு போனான், மனம் திரும்பாமலே என்றான். 31 வசனம், அதற்கு அவன், அவர்கள் மோசைக்கோ தீர்க்கதரிசிக்கோ செவி கொடாவிட்டால் மரித்தோர் ஒருவன் எழுந்து போனாலும் நம்ப மாட்டான்னு சொன்னார். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, இந்த பூமியில பாருங்க, இந்த நாள் உன்னோட கர்த்தர் பேசி கொண்டிருக்கிறார். இந்த நாள் கர்த்தரோட பேசி கொண்டிருக்கிறார். நீ இடக்கமான வாசல் வழியில வாழ்ந்து கொண்டிருக்கிறாயா? விசாலத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறாயா? அல்லேலூயா. விசாலம் பாவம் நெருங்கி வருங்க. யோசேப்பை பாருங்க. யோசேப்பு நெருக்கப்பட்டான், தன் சகோதரன் நெருக்கப்பட்டான், விலக்கி விற்கப்பட்டாங்க, கைதியா கொண்டு போனாங்க. ஆனா யோசேப்பு பாவம் வரும்போது நெருக்கப்பட்டாங்க. ஆனா பாவத்தை உதறி விட்டான். யோசேப்பு சிறைச்சாலை அடைக்கப்பட்டான். நெருக்கப்பட்டாலும் யோசேப்பை கர்த்தர் விடுவிச்சாருங்க. அல்லேலூயா. இங்க பாருங்க, லாசரு ஐஸ்வர்யம் பாருங்க. லாசர் நெருக்கப்பட்டாலும் லாசர் ஆண்டவர் பாதுகாத்தாங்க. இந்த பூமியில வாயில வாய்க்கு ஒரு பெரிய விஷயம் கிடையாதுங்க. வியாதியா வரியா, கடன் பிடிச்சா வாயிரியா, அதுல ஒரு பெரிய விஷயம் கிடையாதுங்க. அந்த பிரச்சனை மத்தியில இயேசு கொடுக்கிறார். அல்லேலூயா. ஐஸ்வர்யம் பாருங்க, சம்பூர்ணமா வாய்ந்தான், மனசந்துருமா, ரத்தாபாரத்தை உடுத்தி விலை உயர்ந்த ஆடைகள், ஒரு குறையில வாய்ந்தான். ஆனா அவன் தேர்ன வித வித்தியாசமா வந்து, அவன் விசாலத்துல தேவனை தேர்னான். ஆனா லாசரோ நெருக்கத்துல தேவனை தேர்னான். நெருக்கத்தின் நிமித்தம் ஆனா லாசரை ஆண்டு பரலோகத்துக்கு கொண்டு போனாரு. விசாலத்தை தேர்ன நிமித்தம் ஐஸ்வர்யனை
வாகனை கொண்டு விட்டாரு. இந்த நாள் நீ விசாலமா வாழ பிரயாசப்படுகிறாயா? நெருக்கத்துல வாழ பிரயாசப்படுகிறாய்? அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் உன்னோடு இருக்கிறாருங்க. இந்த நாள்ல கர்த்தர் உன்னோடு பேசி கொண்டிருக்கிறார் இல்லையா? ஒருவேளை நீ ஆலயத்துக்கு போற நபரா இருக்கலாம், ஜெபிக்கிற நபரா இருக்கலாம், வேதவாசி நபரா இருக்கலாம், ஆண்ட தொழுது கொள்ள நபரா இருக்கலாம், உபவாசம் போற நபரா இருக்கலாம். ஆனா ஒருவேளை ஐஸ்வரம் போல நீ விசாலத்துல வாழ்ந்திருந்தா, தேவனுக்கு பிரியமில்லா வாழ்க்கை வாழ்ந்திருந்தா, இப்போதே நீ மனம் திரும்பு, மனம் திரும்பு, மனம் திரும்பு, மனம் திரும்பு. தன் பாவங்களை அறிக்கை செய்யும் போது கர்த்தர் உன்னை முற்றிலும் மன்னிப்பார், முற்றிலும் கிருபையை புரிந்து கொள்வார். என்னால உனக்காக என்னால ஜெபிக்க பிரயாசப்படுறேன். எல்லாரும் கண்கள் மூடலாமா? நல்ல ஆண்டவரே, நல்ல வேலைக்கு வருகிறோம் அப்பா. வேதத்துல 2 வழிகள் குறித்து பார்க்க உதவி செய்யுங்க. ஒரு வழி விசாலமான வழி, அந்த வழி நரகத்துக்கு கொண்டு போய்விடும்பா, பாலனுக்கு கொண்டு போய்விடும். இன்னொரு வழி இடுக்கமான வழி, அந்த வழி ஆபிரகாம் வழியில கொண்டு போய்விடும், பரலோகத்துக்கு கொண்டு போய்விடும், தேவட அன்பு கிட்ட கொண்டு போய்விடும். ஆண்டவரே அப்பா, இந்த வாழ்க்கையில விசாலம் என்ற வாழ்க்கை இருந்தா எடுத்து போடு சுவாமி. உமக்கு விரும்பத்தக்க வாழ்க்கை வாய் உதவி செய்யுங்க அப்பா. யாசிரியம் ஐஸ்வர்யம் நினைவு கூர்ந்து பார்க்கிற ஆண்டவரே அப்பா. ஐஸ்வர்யம் 50 ரூபாய் வாழ்ந்தா அவ்வளவு ரசிக்கப்பட்டிருக்கிறார் ஆண்டவரே. ஆனாலும் ஐஸ்வர்யம் தேவனை தேட வித வித்தியாசமான ஆண்டவரே. ஐஸ்வரனும் எப்போ வச்சு தேவனை தேடினா, லாசரோ அனுதினமா தேடி நாமத்தை மகிமைப்படுத்துற ஆண்டவரே அப்பா. என் வாழ்க்கையில குற்ற தவறலாம் மன்னிப்பீர், இயேசு நாமத்தில் மன்னிப்பா. என் வாழ்க்கையில் இருக்கிற விசாரத்தை எடுத்து போடுங்க ஆண்டவரே அப்பா. நீ சம்பூர்ணமா மாற்றுப்படி ஜெபிக்கிற ஆண்டவரே. வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பாவக்கீரையும் எடுத்து போடுங்க ஆண்டவரே. இதோ இந்த வார்த்தையை கேட்டு சகோதர சகோதரி தேவடைய பிள்ளைங்க மேல ஆண்டவரே விசேஷ அளவு கடந்த அபிஷேகம் இறங்க ஜெபிக்கிறப்பா. இயற்கை அப்பா அற்புத சேவை ஜெபிக்கிற ஆண்டவரே, அற்புத சேவை ஜெபிக்கிறப்பா ஆண்டவரே. வாழ்க்கையில் இருக்கிற எல்லா தகப்பனே அப்பா பாவக்கீரை எடுத்து ஜெபிக்கிறப்பா. அற்புதமா நடத்துங்க, பெரிய காரியம் ஆண்டவரே. இந்த நாள் ஆண்டவரே அப்பா, நீரே வழியா இருக்கிற, நீயே சத்தியமா நீ ஜீவனமா இருக்கிறப்பா அப்பா. இந்த நாளைக்கு இந்த செய்தி பிரகாரமா கேட்கிற ஒவ்வொருக்குள்ளும் உங்களுடைய வல்லமை, உங்களுடைய வசனம் ஊடுருவி செல்றப்பா. அற்புத சேவை எல்லாம் நாமத்தை மகிமையில் செய்கிறப்பா. இயேசு நாமத்தை ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் யாவரையும் ஆசீர்வதிப்பாங்க. ஆமென்.